அதுல அவங்களுக்கு சொந்த புத்தி இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் என்ன இருக்கு அவங்களுக்கு, விவரம் பத்தாது அதெல்லாம் சொன்னாங்க. இது வழக்கமா நம்ம வீடுகளில் கேட்கறது தான், ஒன்றும் புதுசு இல்லை. அவங்க சொன்னாங்களே, இப்போ ரேவதி அம்மா நாங்கள் தான் சுமங்கலி பூஜை பண்ணுகிறோம், அப்புறம் என்னம்மா பூஜை, வரலட்சுமி நோன்பு வைக்கிறோம். இதெல்லாம் வைக்கும்போது வீட்டுக்காருக்கு அறிவு வேணும்னு வச்சிருக்கலாம்ல. நாள் பிரயோஜனம் இல்லைங்க, என்னமோ எங்க அப்பா தெரியாதனமா கட்டி கொடுத்துட்டாரு, நானும் தினம் சோத்தோட அறிவையும் ஊட்டுறேன், அவனுக்கு வேலை செய்யலைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இன்னும் நீங்க பாதி பூஜை தான் பண்றீங்களா? பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஒரு மனிதன் ஒரு ஆளுமையாக இருக்கிறான் என்றால் அவன் வாழ்கிறான் என்று மட்டும் அர்த்தம் அல்ல, அவன் சரியாக வாழ்ந்தால் தான் அவன் ஆளுமை. ஒரு கணவன் சரியான ஆளுமையாக இல்லை என்றால் வாழ்ந்ததுலேயே அர்த்தம் இல்லையே. நீங்க அதை செஞ்சீங்களா அப்படின்னு அவங்க கேட்கலாம். வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஆண்களை பெண்களும் பெண்களை ஆண்களும் இந்த மாதிரி பேசுவது என்பது வேடிக்கைக்காக, இல்லாட்டி கொஞ்சம் சிரிக்க வராது. இப்ப என் மனைவி மிகச்சிறந்தவர், அவரை போல் ஒரு அறிவாளியை நான் பார்த்ததே இல்லைன்னு ஆண்கள் வந்து பேசினா நீங்க என்ன நினைப்பீங்க? வேற ஊர்ல எல்லாம் நல்லா இருந்தானே, தர்மபுரியில வந்தோடனே தகடூர்ல கலந்துட்டானே சொல்லுவீங்களா இல்லையா? மேடைக்கு அது பேசுறது. ஆனா ஆண்கள் இல்லாமல் பாரம்பரியத்தை நாம் பாதுகாக்க முடியுமா? பெண்கள் தைரியமா சொல்ல முடியுமா? நிறைய ஊர்கள்ல ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது யார் கையில இருக்கு சொல்லுங்க? சமூக கட்டுப்பாடு யார் கையில இருக்கு? இத்தனை ஊர்கள்ல கோயில்கள் இருக்க, இத்தனை ஊர்கள்ல கோயில்கள் இருக்க, அத்தனை கோவில்களிலும் 10 அறங்காவலர் இருந்தால் 9 பேர் யாராக இருக்கிறார்கள் சொல்லுங்கய்யா. ஆண்கள் இல்லாம பாரம்பரியத்தை வச்சிருவீங்களா? நடந்து போகிறோமே திருச்செந்தூருக்கும் பழனிக்கும், ஆண்களும் போகிறார்கள் பெண்களும் போகிறார்கள். ஆனால் தனித்து போகிற பெண்கள் மிக மிக குறைவு. ஆணின் துணையோடு தான் போவார்கள், வேற வழியே கிடையாது. அதுக்கு காரணம் இந்த சமூகம் சரியில்லைன்றதுதான், அது வேற. ஆனாலும் அவன் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு அவன் நடந்து போகும்போது அந்த அம்மா பின்னாடியே போவோம், மெல்ல போங்க, என்னால முடியல, கொஞ்சம் மெல்லத்தான் போங்களே, ஓடு ஓடு ஓடுன்றீங்க, என்னால ஓட முடியல. சரி நீ செருப்பு போட்டுக்க. இல்ல இல்ல நான் செருப்பு போடாம வருவேன், சாமி ஒன்னும் பண்ணாது, நீ செருப்பு போட்டுக்க, நான் தான் வெறுங்காலோட வர்றேன் சொல்லி கூட்டு போறானா இல்லையா? போறானா இல்லையா? அப்படின்னா மனைவியின் பலம் பலவீனம் இரண்டும் அவனுக்கு தெரியும். சும்மா எந்நேரமும் பட்னி கிடக்காத, விரதம் இருந்துக்கலாம், சஷ்டி விரதம்னு போய் உட்காராத, உனக்கு சுகர் இருக்கு உட்காராத, கெஞ்சிறேன் நானு, நீ படுத்துக்கிட்டேன்னா யாரு பாக்குறது? இல்ல இல்ல நான் விரதம் தான் இருப்பேன். இது பாரு பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படும், கேளு கொஞ்சமாவது, கெஞ்சுறது அவன் தானங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் விடங்க, விரதம் அப்படின்றது உடல் சுத்தம் மன சுத்தம். ஒரு பெண் ஒரு வீட்டுல விரதம் இருக்கிறான்னா அங்க ஆணின் ஒத்துழைப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கலங்க. அவன் அங்கிருந்து நான் வெஜிடேரியனை கடையில் வாங்கிட்டு வந்தான், இவங்க சொன்ன மாதிரி புக்கிங் பண்ணிட்டான்னு வைங்க, அந்த அம்மா பூரா சைவமா விரதம் இருக்கு, இவன் நடு வீட்டில் உட்காந்து திங்கிறான்னா விரதம் கெட்டு போகுமா? கெட்டு போகாதா? என்னமோ சாமி கும்பிடுறா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா நான் கொஞ்சமாவது நல்லா இருக்கேன்னா அவ கும்பிடுற சாமி தான் அவன் நினைக்கிறான் பாருங்க. அங்கேதான் உங்கள் பக்தியும் பாரம்பரியமும் காப்பாற்றப்படுகிறது. ஆணை தவிர்த்து விட்டு நீ ஒன்னும் செய்ய முடியாது. சாதாரணமா தள்ளாதீங்க. ஏதோ அவங்க எல்லாம் சேலை கட்டிட்டு தான் காலேஜுக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிய பல தனியார் கல்லூரிகளை நான் போய் பார்த்துருக்கிறேன், ப்ரொஃபசர்ஸ் சுடிதார்ல வர்றாங்க. இன்னும் சில பெருநகரங்களுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க உடைகளே வேற மாதிரி இருக்கு, ஜீன்ஸே போட்டிருக்காங்க. அதனால இங்க இந்த உள்ளூர் கதையை வச்சு நம்ம சொல்ல முடியாது. உடைகளில், உணவில், உணர்வில், பக்தியில், இசையில், கலையில், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு பாரம்பரியத்துக்கு.
இதுல ஆண்களும் சிறப்பாக இருக்கிறார்கள், பெண்களும் சிறப்பாக இருக்கிறார்கள். கரெக்ட் தானங்க? என்னங்க நீங்க அமைதியாவே இருக்கீங்க? நான் ஏன் இதை ஆண்களை காப்பாத்துற மாதிரி பேசினேன்னா, நிறைவாக பேசியது பெண்ணின் சார்பில். கடுமையா பேசியிருக்கிறாங்க, ஆண்கள் பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட் அப்படின்னு. ஆண்களும் இதில் முனைப்பாக இருக்கிறார்கள், அந்த அளவுக்காக ஏத்துக்கணும். பெண்கள் கதையெல்லாம் சொன்னாங்க. அம்பாள் ஏன் காலை தூக்கி ஆடவில்லை, அவளுக்கு வெற்றியை விட பாரம்பரியம் முக்கியம் அப்படின்னு ஒரு செய்தியை கொண்டாந்து ரேவதி போட்டாங்க. அது நியாயமான ஒரு இடம். ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கங்க, என்னதான் இருந்தாலும் அடாப்டேஷன் ஒரு சொல் இருக்கு. அடாப்டேஷன், புதிய சூழலுக்கு தங்களை மாற்றிக்கொள்வது. இதை ஆண் அதிகம் செய்கிறானா பெண் அதிகம் செய்கிறாளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. எனக்கு தெரியும், நான் பல ஊர்களில் பார்த்திருக்கிறேன். ஆண் படக்குன்னு மாறிடுவான். இப்ப நம்ம ஊர்ல குடிக்கிற பழக்கம் பெருகி இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அது இல்லை. 1971 கள்ளுக்கடையெல்லாம் வந்தப்போ நான் ஸ்டூடெண்டா இருந்திருக்கிறேன். இப்பெல்லாம் ஊருக்கு வெளியில தான் அது இருந்தது. கள்ளு சாராய கடையெல்லாம் நான் பார்க்க ஊருக்கு வெளியில இருந்தது. அன்னைக்கு குடிக்க போறவங்க பயந்து பயந்து போவாங்க. சில பேர் தலையில துண்டு போட்டுலாம் போயிருக்கான், நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஏன்னா குடிக்க போறதுன்றது தவறுன்னு ஒரு சமூக நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு தைரியமா உள்ள போறான்னா, குடி என்கிற ஒரு தவறான பழக்கத்துக்கு மிக வேகமாக அடிமைப்பட்டு மாறி இருப்பது எனக்கு தெரிய பெண்களை விட. குடி மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும். இங்க இருந்து அமெரிக்கா போனா உடனே மாறிடுவான், இங்க இருந்து சிங்கப்பூர் போனா சீக்கிரமே மாறிடுவான். எம்என்சிக்கு போனா எம்என்சி கல்ச்சருக்கு ஆண்கள் சீக்கிரம் மாறி விடுவார்கள். எல்லாத்துலயும் அவன் அடாப்ட் பண்றதுல, புதிய விஷயங்களை வாங்கி கொள்வதில் பெண்கள் இன்னும் கன்சர்வேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, கட்டுப்பெட்டிகள், பழமைவாதிகள். அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. மாலையில 6 மணிக்கு வீட்டுல விளக்கேத்தணும்னா எப்படி விளக்கேற்றிடுவாங்க. அந்த ஒரு பழக்கமெல்லாம் நம்ம ஊர்ல இருந்ததுங்க. இப்ப இருக்குங்களா? இத்தனை பெண்கள் இருக்கீங்களா? இருக்குங்களா? சும்மா மண்டையாட்டப்படாது. இல்ல நீங்க உங்க இதுல சொல்லல, நான் பெரும்பகுதி பெண்களுக்கு சொல்றேன். வீட்டில் விளக்கேற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற நெகட்டிவ் போர்சஸ் போகி விடுகிறது என்ற உண்மையை நினைவில் வைத்து, நீங்க 1000 இவ்வளவு லைட் போடலாங்க. சின்ன அகல் விளக்கு நெய்யிலையோ நல்லெண்ணெயிலையோ ஏத்தி ஒரு அரை மணி நேரம் அதை ஒரு வீட்டுல வச்சிருந்து மனசுக்குள்ள வழிபட்டு, எல்லாம் இந்த வீடு நல்லா இருக்கணும், லட்சுமிகரமா இருக்கணும், யாரோ வந்து போறான், வந்து போகிறவ கண்ணீர் இந்த வீட்டுல பட்டிருக்கோம், அதெல்லாம் மாறணும்ன்ற செய்திய மனசுக்குள்ள நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். இன்றும் அதை பெண்கள் செய்கிறார்களா இல்லையா? நமக்கு குலதெய்வம் யார்? நினைவூட்டல் செய்வது. சின்னதா 2 முறை பயலுக்கு உடம்பு சரியில்லைன்னா, 2 தடவை காய்ச்சல் வந்துருச்சுன்னா, முந்தா நாள் தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம், திரும்ப டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் சொல்றாரு சரியாயிடும். இப்ப எல்லாமே கிளைமேட் மோசமா இருக்கு. முந்தா நாள்ல மதுரையில பாத்தீங்கன்னா பயங்கர மழை, இன்னைக்கு பேய் வெயில். இப்படி ஒரு மாற்றத்தை நம்ம இப்பதான் பாக்குறோம். இத உடனே சொல்றாங்க கிளைமேட் சேஞ்சுன்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா அந்த அம்மா திரும்பி வரும்போது சொல்லுவா, அதெல்லாம் சரிதான், நம்ம குலதெய்வத்துக்கு பார்த்து போயிட்டு வந்து 1.5 வருஷம் ஆச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும்னு நீ தானே சொன்ன, நீ போகல, இல்ல போகலாம் என்று அவனை தூண்டுவது, பக்திக்கு நேராக வழிபடுத்துவது. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியா, என்ன சமைக்கணும், இன்னைக்கு கிருத்திகையா, எதை தவிர்க்கணும், நல்ல நாள் எது என்று தெரிந்து உணவு மூலம் அதை உணர்த்துவதும் பெண்கள் தானே. அதனாலதாங்க இந்த ஊர்ல இன்னும் ஒரு விளக்கு ஏத்தணும்னா கூட, ஒரு இந்த மாதிரி கூட்டத்துல ஒரு குத்து விளக்கு ஏத்தணும்னா கூட யாரை கூப்பிட்டு ஏத்த சொல்றாங்க? ஆமா, 5 முகம் ஏத்துங்க.
அது சொல்லும் போது, அதை விளக்கேற்றும் போது அவங்க போய் நிக்கிற காட்சியை பார்த்திருக்கீங்களா? எல்லா பெண்களும் கம்பீரமா நிற்பாங்க. ஏன்னா இந்த விளக்கு மட்டுமல்ல, குடும்ப விளக்கும் அவர்களால் தான் ஏற்றப்படுகிறது. ஆண்கள் வெளி உலகத்துல சட்டங்கள் போடுவதில், அதிகாரம் காட்டுவதில், நான் தான் லீடர் என்று சொல்லிக்கொண்டு நடப்பதில் முன்னே நிற்கலாம். சமூக பாரம்பரியங்களை ஆண்கள் பாதுகாக்கலாம். ஆனால் குடும்ப பாரம்பரியத்தை பாதுகாப்பது எனக்கு என்னவோ பெண்கள் தான். சமூக பாரம்பரியம் தானே பெரிது, குடும்ப பாரம்பரியம் எப்படி பெரிதாக இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் நல்ல சமூகத்தையும் பார்க்க முடியும், உருவாக்க முடியும். எப்ப குடும்பம் சரியில்லைனா, ஐயா நாகராஜன் ஐயா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை கதையை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிய அந்த ஒழுக்கமும் அறிவும் தான் இன்றைக்கு இத்தனை பெரிய நிர்வாகத்தை உருவாக்கி இருக்கிறதுனா, ஒரு குடும்பம் தான் சமூகத்துக்கு உதவிகரமாக இருக்கிறது. ஆனால் பெண்களே, எத்தனை புதிய மாற்றங்கள் வந்தாலும், எத்தனை சமூக ஊடகங்கள் வந்தாலும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒன்றே வந்து சேர்ந்தாலும், நம்முடைய பாரம்பரியத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதில் சுணங்கி விடாதீர்கள். உங்கள் கையில் தான் இந்த தேசத்தின் மாண்புகள் இருக்கிறது. தயவு செய்து ராமராஜ் காட்டன் எப்படி இந்தியாவுக்கு அடையாளமாக இந்த தமிழரின் அடையாளத்தை எடுத்து செல்கிறதோ, அது போல நம்முடைய பண்பாட்டை, பக்தியை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். எனக்கு என்னவோ இன்றும் 2025 இதை எடுத்து செல்வதிலே மிஞ்சி நிற்பவர்கள், பாரம்பரியத்தை பாதுகாப்பவர்கள் நம்முடைய குடும்ப பெண்கள் தான். இந்த மேடைக்காக அல்ல, உண்மை அதுதான் என்று சொல்லி புதிதாக தொடங்குகிற ராமராஜ் நிறுவனம் இந்த ஊருக்கு